வீட்லேயும் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவி ஏத்த அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமைலாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பான்,
குடும்பம் குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பாம். இது இப்போ இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பஸ். இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வர் பதில் சொல்லல, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்கேயா வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? நிறைய உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்ப்போம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. அந்த மரபையே மாத்திட்டீங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா, நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது
செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான் அது அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்கிறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும் செய்யட்டும், நல்லா செய்யட்டும். இப்போ ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தமபுத்திரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம். அதே சமயத்துல அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை வேற. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சிக்கிட்டே வர்றீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும், அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணு தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.